Hi guys, welcome to Homemade Food Activity channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சோயா பீன்ஸ் கிரேவி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் சோயா பீன்ஸை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கழுவி நல்லா சுத்தமா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு கலக்கி வச்சிருக்கிறேன். ஏன்னா உப்பு காரம் ஏறுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு சின்ன பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி, புதினா கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது எல்லாம் தான் இப்போ இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இப்போ ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஏற்கனவே வானலை வச்சாச்சு. ஓகே, சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஏலக்காய் வேணுன்னா போட்டுக்கலாம், வேணான்னா வேணாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தாலும் தெரியும், வெடிக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வாக்கில் வெட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு ஒரு செமி கிரேவி கிடைக்கும். இது நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு வெங்காயம். அதனால் கம் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இதோட கொஞ்சம் கலக்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான்வெஜ்ஜு, இந்த வெஜிடேரியன் தான். இதுக்கு நாங்கள் இப்போ செய்ய போகிறது சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த சைடிஷ்க்கு. இது கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, இது லாஸ்ட்டு எண்டு போடுறது. நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லோவில் வச்சுக்கலாம், ஏன்னா அடி பிடிக்குது. இந்த டைமில் நம்ம 2 தக்காளி ஸ்லைஸும் நறுக்கி வச்சதை போட்டுக்கலாம். நல்ல ஸ்மெல் வருது. இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது நல்லா ஃபஸ்ட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா கேஸ் தக்காளி நல்லா வதங்கிருச்சு சூப்பராக. இந்த டைமில் மஞ்சத்தூள், இந்த கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். ஏன்னா பசங்களுக்காக எல்லாத்தையும் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். டக்குன்னு ஈஸியாக ஒரு சூப்பரான செமி கிரேவி. அதுவும் சோயா பீன்ஸ் இது சூப்பராக இருக்கும். பெரியவங்க கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இது மசாலா கொஞ்ச நேரம் அதோட எண்ணெயிலே நல்லா வேகட்டும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாவில், பார்த்தாலே தெரியும். இப்போ சோயா பீன்ஸு இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு சேர்த்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் அதிலே போட்டுடலாம். ஓகே, இப்போ இது நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலக்கி விட்டுக்கலாம்.
தண்ணி ஊற்றாதீங்க இப்போதைக்கு. இந்த மசாலாலே நல்லா கொஞ்சம் நல்லா ஜெல்லாகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அப்படியே வந்து இதோட வந்து நல்லா கொஞ்சம் ஜெல்லாகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அது வரையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக வந்து நல்லா ஜெல்லாகிடுச்சு. 5 மினிட்ஸ் நல்லா மசாலாலே வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக இது கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோன்ட்டு. நம்ம இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா கிரேவிக்காக வரணும், நல்லா எண்ணெய் பிரியணும். அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் அப்படியே வந்து சிம்லே வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நல்லா சூப்பரான ஒரு சோயாபீன்ஸ் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே சப்பாத்தி சுட்டு வச்சாச்சு. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, சர்வ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக அழகாக ரொம்ப டேஸ்டான சோயாபீன்ஸ் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனலில் எல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியும், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.